சோத்திரம் பிரைஸ்தலாம். மறுபடியுமாக சோத்திரம் இந்த கால பொழுதில் கூட மறுபடியுமாக ஒரு காரியத்தை நான் பார்க்க விரும்புகிறேன், உங்களோடையும் பேச விரும்புகிறேன். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, உன் தாயும் தகப்பனை கனப்படுத்துங்க. உங்கள் தாயும் தகப்பனை கனப்படுத்துங்க. ஒருவேளை திருமணமாகனாலும் அவங்கள கனப்படுத்தாமல் இருக்காதீங்க. நிறைய வீட்டில் எப்படின்னா, திருமணம் ஆகினதுக்கு பிற்பாடு மகன் போயிட்டு மாமியாரை மாமனாரை அந்த குடும்பத்தை கனப்படுத்துறது இருக்கட்டும், முதலாவதாக உங்கள் தாயும் தகப்பனை நல்ல கனப்படுத்துங்க. ஏன்னு கேட்டால், தேவன் அதில் விரும்புகிறத நீங்கள் பார்க்கணும். அது ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு தாயின் தகப்பனை கனப்படுத்துங்கன்னு ஆண்டவர் நமக்கு நல்ல அருமையாக காட்டி அந்த வசனத்தோடு நமக்கு காட்டி சொல்லுகிறார். அப்போ நம்ம தாயும் தகப்பனையும் முதலாவதாக கனப்படுத்தும் போது தேவன் நம்மளை கனப்படுத்த விரும்புகிறார். என் வாழ்க்கையில் என்னன்னு சொன்னால், என் தாயும் தகப்பனை அதிகமாக கனப்படுத்தினேன். அவர் மரிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட பேஸ்ட் ப்ரஷ்லாம் வாங்கி கொண்டு கொடுத்து அவரை கனப்படுத்தினேன். ஆனால் அவர் கடைசி நேரத்தில் சொல்லிட்டு போன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், என்னை என் மனைவியை கூப்பிட்டு நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி அவருடைய காரியங்கள் இந்த உலகத்தை விட்டு அவர் மரித்து போனதை பார்க்குறாமே. அப்போ நம்ம அதுக்கு அவர் மரிக்கிறதுக்கு முன்பதாக அவர் ஒரு இந்து குடும்பத்தில் இருந்தபடினால அவருக்கு சத்தியத்தை சொல்லி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவருடைய அடக்காராதனை பண்ணும்படியாக தேவன் எனக்கு உதவி செய்தார். சோத்திரம் அல்லேலூயா. காலையில் உபவாச கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக விசாரிச்சுட்டு வர்றேன். உபவாச கூட்டம் முடிச்சுட்டு அடுத்து போய் பார்க்குறேன், மரித்து போயிட்டார். ஆமென். சோத்திரம் அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு நல்ல பாக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். சோத்திரம். என் தகப்பனுக்கு நான் சத்தியத்தை சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன்னு சொன்னால் அதை காட்டிலும் பெரிய காரியம் ஒன்று இந்த உலகத்தில் நான் சாதிக்க முடியாது. அதை தேவன் விரும்புகிறார். அதனால தான் அந்த நாளையில் தேவன் என்னைய அவருடைய கரத்தில் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆலோசனை கொடுத்து கொஞ்சமாக எனக்கு புத்திகளை கொடுத்து எத்தனையோ அவமான நிந்தனைகள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ போராட்டங்கள், ஊழிய நிமித்தமாக எத்தனையோ மனிதர்களை என்னை தள்ளினார்கள், எத்தனையோ மனிதர்களை என்னை அவமானப்படுத்தினார்கள். ஆனாலும் தேவனுக்காக நிலை நிற்க யார் தெய்வம் எனக்கு தேவையில்லை, ஆண்டவருக்காக நிற்கிறதுக்கு யார் அன்பு எனக்கு தேவையில்லை என்று சொல்லி ஒரே ஒரு வைராக்கியம் வாழ்ந்தாலும் ஆண்டவருடைய இருக்கணும் ஒரு முடிவெடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அவரை அதிகமாக தேடிக்கொண்டிருக்கோம். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நான் ஜெபிக்க போகிறேன். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவர் பொறுப்பது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ்.